இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கண்டிப்பா நீங்க ஒரு படத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நார்மலா பேய் படத்துல பேய் ஒரு பொம்மைக்குள்ள இருந்து வரும், இல்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வரும், இல்லனா யாராவது மனுஷங்களுக்குள்ள பூந்து வரும். ஆனா இந்த படத்துல பழைய பெயிண்டிங்ல இருக்கிற உருவங்களை எல்லாம் பேய் மாதிரி மாறி ஒரு வம்சத்தையே அழிக்க ட்ரை பண்ணுது. நார்மலா ஒரு பெயிண்டிங்கை ஒரு கலைநயத்தோட நம்ம பார்ப்போம். ஆனா இந்த படத்துல அங்கங்க வர சிச்சுவேஷன்ல இந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கிற உருவம் எல்லாம் நேர்ல வரும்போது அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்கும். திரும்பவும் நான் அடிச்சு சொல்றேன், இப்படி ஒரு படத்தை லைஃப்ல பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன த பெயிண்டர். வெல்கம் டு ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர். நான் ஷேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தை ஓப்பன் பண்ணால் 1968 ஒரு பெரிய பங்களால ஒரு கப்பிள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட ஹஸ்பண்ட் பெயிண்டட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அதே மாதிரி ஒரு டேபிள் ஃபுல்லாக கேண்டில் பற்ற வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங் கேன்வாஸை வைக்கிறாரு. ஒய்ஃபோட மோதிரத்தையும் அந்த கேண்டிலுக்கு நடுவில் வச்சு பெயிண்ட் பண்றதுக்கான பெயிண்டிங்கையும் ஊற்றி முன்னாடி வைக்கிறாரு. இப்போ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு மந்திரத்தை சொல்லி, இந்த மோதிரத்துக்கு சொந்தமானவங்கள பிடிச்சிருக்கிற நீ யாரு, உன்னை நீங்க பெயிண்ட் பண்ணி காட்டு, என்னோட ஒய்ஃபை ஆட்டி படைக்கிறது யாருன்னு சொல்லு, யார் நீ அப்படின்னு கத்துறாரு. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ தானாவே அங்க வச்சிருந்த பெயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த போர்டு ஃபுல்லா போய் தானாவே அங்க ஏதோ பெயிண்ட் ஆகுது. அந்த பெயிண்ட் பண்ற விதமே ரொம்ப க்ளோஸா காட்டுவாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். கரெக்டாக அந்த பெயிண்டிங் முடிகிற ஸ்டேஜில் இவருக்கும் டக்குன்னு ஏதோ ஒன்று தோண திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த கேண்டில் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. ரொம்ப பதட்டத்தோட அவர் கையில் இருக்கிற மேட்ச் பாக்ஸை பற்ற வைக்கிறாரு. அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான பொண்ணோட பெயிண்டிங் இருக்கு. அந்த புக்கில் போட்டிருக்க மாதிரி அந்த பெயிண்டிங்கை எரிக்கிறதுக்காக அந்த தீக்குச்சியை தூக்கி பெயிண்டிங் மேலே வீசுறாரு. ஆனால் அது ஜஸ்ட் மிஸ்ல போர்டில் படாமல் கீழே விழுந்துருது. இப்போ அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணுமே அசைஞ்சு இவனை பார்த்து சிரிக்கிறா. ஒரு பேய் மாதிரி மாறி இவனை பிடிக்கிறதுக்காக கிட்ட வரா. கட் பண்ணா ரூம்ல படுத்திருக்க ஒய்ஃப் பதறி போய் எந்திரிக்கிறா. அவ முன்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதை பார்த்து ரொம்ப பயப்படுறா. என்னன்னா அவளோட ஹஸ்பண்ட் பேய் மாதிரி இங்க முன்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். இதை இப்படியே கட் பண்ணிட்டு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. இங்க ஒரு அழகான ஃபேமிலி. இவங்க தான் படத்தோட ஹீரோயின் எவலின், இவ லூசி அவங்களோட கடைசி பொண்ணு, இவ ஜெனிஸ் ரெண்டாவது பொண்ணு. எல்லா அக்கா தங்கச்சி மாதிரி இவங்களும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆடம். படத்தோட ஹீரோ ஒரு கார்பெண்டரா இருக்காரு. இவங்க வாங்கின லோனுக்காக பேங்க்ல இருந்து இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய பண கஷ்டத்துல இருக்காங்க. இவன் ஒரு சீக்ரெட் பாக்ஸ் வச்சிருக்கான். அதுக்குள்ள ஒரு புக் இருக்கு. அதனோட கவர் இவனோட கார்பென்ட்ரி பிசினஸ் சம்பந்தமா இருக்கு. ஆனா உள்ள அல்ட்ரா மாடல் பொண்ணுங்களோட அறகுறையான போட்டோஸ் இருக்கு. அதை அப்பப்ப எடுத்து பாத்துக்கிற பழக்கம் இவனுக்கு இருக்கு. அப்படி ஒரு டைம் பார்க்கும்போது அங்க ஒய்ஃப் வந்துடுறா. இது பிசினஸ் சம்பந்தமான புக்குன்னு சொல்லி மழுப்பிடுறான். இது நெல்சன் இவங்களோட பையன். பெயிண்டிங் கிராஃப்ட் இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கா. லூசி அவங்க அக்கா கூட சண்டை போட்டாலும் இவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கா. இவங்க இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது ஹீரோயினோட கசின் சிஸ்டர் ஒரு ரிச்சான ஃபேமிலியில மேரேஜ் பண்ணியிருப்பா. ரீசெண்டாக அவளும் அவங்க ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க. அவங்க இருந்த எஸ்டேட்டை இவங்களோட பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்கிறதா ஒரு இன்சார்ஜ் வந்து சொல்லிட்டு போறாரு. அதாவது படத்தோட ஆரம்பத்தில் காமிச்ச அந்த ஜோடி தான் இவளோட கசின் சிஸ்டர். இப்போ ஆரம்பத்தில் யோசிக்கிற ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறமா அங்க போலாங்கிற முடிவுக்கு வந்துடுறா. இப்போ இவங்க ஃபேமிலி எல்லாரும் அந்த எஸ்டேட்டுக்கு போறாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச இடம். இந்த சொத்தை அனுபவிக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா இங்க வர இந்த ஃபேமிலிக்கு தெரியாது. இவங்க வெறும் சொத்தை மட்டும் விட்டுட்டு போகல, கூடவே அந்த ஃபேமிலிக்கு கிடைச்ச சாபத்தையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னு. இதனால இவங்க ஃபேமிலியும் என்னென்னமோ பிரச்சனைகளையும் சந்திக்க போகுது. இவ இன்சார்ஜ் அப்படிங்கிறதுனால இங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ரொம்ப வித்தியாசமான நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ நெல்சன் வித்தியாசமா ஏதோ ஒன்று பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிடுறான். என்னன்னு போய் பார்த்தா படத்தோட ஆரம்பத்தில் அந்த பேய் வரைஞ்ச அந்த பொண்ணோட பெயிண்டிங் அதே இடத்துல இப்போ இருக்கு. இதை பார்த்துட்டு இது ரொம்ப வியர்டா இருக்கு, இது அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ரூம்ல வச்சிருன்னு சொல்லிடுறா. இங்க ஜெனிஸ் அவளோட ரூம்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ ரூம்ல பெட்டுக்கு மேலேயே ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதுல ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு கையில சிசரையும் சீப்பையும் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்க்கும் போதே அவளுக்கு ஏதோ சரியா படல. சரி அதை கழட்டி வச்சிடலான்னு ட்ரை பண்றா. ஆனா முடியல. சரின்னு விட்டுறா. இப்போ நைட் ஆயிருது. எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ஆடம் ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால ஆரம்பத்துல காமிச்ச அந்த புக்கை அவர் கார்ல வச்சிருப்பாரு. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட போய் டோரை ஓபன் பண்ணா அந்த இடத்துல யாரையும் காணும். இங்கே ஜெனிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட முடியை யாரோ கட் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கும் யாருன்னு காட்டல, சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. காலையில முழிச்சு பாக்குறா. அவன் முகம் ஃபுல்லா முடியா இருக்கு. என்னன்னு கண்ணாடியை போய் பாக்குறா. அவளோட ஒரு பக்கம் முடியை மட்டும் கட் பண்ணிருக்காங்க. தங்கச்சி லூசி தான் இதை பண்ணிருக்கணும்னு சொல்லி அவளை போய் அடிக்கிறா, சண்டை போடுறா. அப்ப அவங்க அம்மா வந்து கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு நான் பண்ணல அப்படின்னு சொல்றா. சிஸ்டர் கிட்ட சாரி கேளு அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா நான் அதை பண்ணவே இல்லைன்னு அவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு ஜெனிஸும் அங்கிருந்து கோவமா போயிடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாரும் வெளியே கிளம்பி
போயிடுறாங்க. எவ்வளோனும் லூசி மட்டும் தான் வீட்ல இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை தொடச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது அங்க இருக்கிற பெயிண்டிங்ல இருக்க லேடி இவள திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. இவ பின்னாடி திரும்பி பார்க்குறா. திரும்ப பழைய மாதிரி தான் இருக்கு. சரி ஓகேன்னு அவ்வளோ அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ வீட்டுக்குள்ள லூசி ஓடுறா. பின்னாடி இவங்களும் போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு ரூம்குள்ள போய் அந்த கதவை லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஜன்னல் வழியா பார்த்தா லூசி வெளியே விளையாடிட்டு இருப்பா. அப்ப இந்த ரூம்குள்ள போனது யாருன்னு அந்த டோரை திறந்து பார்க்குறாங்க. அது ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் மாதிரி தெரியுது. ரொம்ப இருட்டா இருக்கு. மெதுவா இறங்கி கீழே போறா. அப்போ அந்த ரூம்குள்ள இருக்க ஒரு கபோர்டை யாரோ போய் லாக் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பயத்தோட மெதுவா அந்த கபோர்டு கிட்ட போறா. கபோர்டு திறந்து பார்த்தா உள்ள ஹீரோவோட சீக்ரெட் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள அந்த புக்கும் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறா. நமக்கு 2 பெண் குழந்தை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ நைட் ஆயிருது. ஜெனிஸ் அவ ரூம்ல தலை சீவிட்டு இருக்கா. அப்போ அந்த பெயிண்டிங்கை மறுபடியும் பார்க்கறா. ஏதோ அவளுக்கு வித்தியாசமா தோணுது. அங்க இருக்க ஒரு துணி எடுத்து அந்த பெயிண்டிங் மேல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறா. இங்க ஹீரோ ஆடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், அது எப்படி சொல்றதுனே தெரியல, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி பயமுறுத்துது அப்படின்னு. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சரின்னு இவ்வளவு விட்டுறா. இங்க ரூம்ல ஜெனிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கிளாத்ல இருந்து 2 கை மட்டும் வெளியே வருது. அந்த போட்டோல இருக்க மாதிரியே சீப்பையோ சிசரையோ வச்சுக்கிட்டு அதே மாதிரி அவளோட முடியை கட் பண்ணுது. இப்போ ஜெனிஸும் முழிச்சிடுறா. அவ முகத்தை தொட்டு பார்த்தா அதே மாதிரி முடியெல்லாம் வெட்டி போட்டிருக்கு. எந்திரிச்சு போய் டோரை திறந்து வெளியே பார்க்கறா. லூசி தான் இதை பண்ணியிருப்பான்னு. ஆனா அங்க யாரையும் காணும். இப்போ திரும்பவும் டோரை லாக் பண்ணிட்டு திரும்பும் போது அந்த பெயிண்டிங்ல கிளாத் போட்டு மூடி இருக்கா. அதுல இருந்து ஏதோ ஒரு உருவம் வெளியே வர மாதிரி தெரியுது. டக்குனு அங்க இருக்கிற கபோர்டு திறந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கேப்ல பாக்குறா. அப்போ அந்த உருவம் அப்படியே கீழே விழுந்துருது. அதாவது அந்த கிளாத் மட்டும் அப்படியே கீழே விழுகுது. இப்போ அந்த ஃப்ரேம்ல போட்டோ எதுவுமே இல்ல. அப்போ அவளுக்கு பின்னாடி ஏதோ சிசர் கட் பண்ற மாதிரி சத்தம் மட்டும் கேக்குது. அவ்வளவுதான், நம்ம பக்கத்துல தான் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தோட மெதுவா திரும்பி பாக்குறா. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற அதே உருவம் அவ பின்னாடி இப்ப இருக்கு. அவ முடிய பிடிச்சி வேகமா கட் பண்ணிட்டு இருக்கா. அவளும் பயங்கரமா கத்துறா. இந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. இங்கே முடிய பிடிச்சி பயங்கரமா இழுத்துக்கிட்டே போகுது. அதுக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு திரும்ப ரூம்குள்ளே வரா. இப்போ அந்த ஃப்ரேம்ல அந்த பெயிண்டிங் இருக்கு. இங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. ரொம்ப பயந்து நடுங்கி அழுதுட்டு இருக்கா. இங்க ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அப்பாவும் ரூம் ஃபுல்லா தேடுறாரு. அந்த பெயிண்டிங்கை காமிச்சு இவரு தானே சொல்றா. ஏதாவது கெட்ட கனவா இருக்கும்னு சொல்லிடுறாரு. இல்ல இல்ல, என்னோட முடியை பாருங்க, என் முடி ஃபுல்லா கட் பண்ணிருக்கு அப்படின்னு காமிக்கிறா. அப்பவும் அதை பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே, இந்த பெயிண்டிங் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை கழட்ட போறாரு. எடுக்கவே முடியல. இப்ப நெல்சனும் அவரும் சேர்ந்து அந்த போட்டோவை எப்படியே கழட்டிடுறாங்க. இப்ப நீ படுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ பெட்ரூம்ல ஆடம்ஸ்க்கு வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப மேல இருக்க ரூம்ல இருந்து தான் ஏதோ சத்தம் கேக்குது. மெதுவா போய் பாக்குறாரு. ரொம்ப இருட்டா இருக்கு. அதனால ஒரு லைட்டரை பற்ற வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தானாவே அந்த இடத்துல ஒரு கேண்டில் உருண்டு வருது. யாருன்னு கேட்குறாரு. அந்த கேண்டில் எடுத்து பற்ற வச்சுட்டு சுற்றி தேடுறாரு. கட் பண்ணா இங்கே பெட்ரூம்ல எவ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. கனவுல அவளோட சிஸ்டர், அதாவது இந்த வீட்டில் படத்தோட ஆரம்பத்தில் இறந்து போன அந்த லேடி வந்து என்ன பெயிண்ட் பண்ண அப்படின்னு சொல்றா. பயந்து போய் முழிச்சு பார்க்கறா. இங்கே மேலே அந்த ரூம்ல இருக்க ஹீரோவும் முழிச்சு பார்க்கறான். அவன் ஷர்ட் இல்லாம படுத்திருக்கான். அந்த இருட்டுக்குள்ள பார்த்தா 2 கண்ணு மட்டும் வெளிச்சமா தெரியுது. பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியை திருப்பி அந்த வெளிச்சத்துல பார்த்தா அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணோட கண்ணுல தான் அந்த லைட் எரிஞ்சிருக்கு. அதை எடுத்து ஒரு துணியை சுத்தி நல்லா கயிறு போட்டு டைட்டா கட்டி வச்சிடறான். அடுத்த நாள் காலையில ஏவ் அந்த பெயிண்டிங் இருந்து அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சுற்றி கேண்டில் வச்சு நடுவில் மோதிரத்தை வச்சு அந்த பெயிண்டட் புக்கை படிச்சிருப்பாரு. அதெல்லாம் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு. எவ்வளோ அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பெயிண்டட் புக்கு கீழே கிடக்குது. அதையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணா நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெனிஸ் மட்டும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பா. ஆடம் அதை கவனிச்சுட்டு, சாப்பிடு, இந்த சாப்பாடை ரெடி பண்ணுறதுக்கு நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நீ இதை இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எவ் சொல்கிறா, அவள் அப்செட்டில் இருக்கா, இதை பற்றி இப்போ பேசாதீங்கன்னு. ஏன் பேசக்கூடாது, அவளுக்கு இது எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்க அந்த ரூமை காட்டுறாங்க. அந்த ஃப்ரேம் கட்டி ஒரு சேர் மேல வச்சுட்டு போயிருப்பான். அந்த சேர் இப்போ தன்னை போல ஆடிட்டு இருக்கு. இப்போ நைட்டு எவ் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆடம் மட்டும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு எந்திரிச்சு மறுபடியும் மேல இருக்க அந்த ரூமுக்கு போய் பார்க்கறான். அங்க அவன் கட்டி வச்சிருந்த அந்த ஃப்ரேமை காணும். வெறும் கயிறு மட்டும் தான் அந்த சேர்ல இருக்கு. இங்க பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிற எவ் ஏதோ சவுண்ட் கேட்டு முழிக்கிறா. யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. லூசியா இருக்கும்னு அவ பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே தேடி பார்க்கறா. அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா லூசி இல்ல. அதை ஃபாலோ பண்ணியே போறா. திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிற ஸ்டெப்ல இறங்கி செவுத்துல மாட்டிருக்க அந்த ஃப்ரேம்குள்ள போய் மறைஞ்சிடறான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் அவளுக்கு உயிரே போயிருது. அங்க இருக்கிற டார்ச் லைட்டை எடுத்துட்டு மெதுவா அந்த ஸ்டெப்ல இறங்கி ஃப்ரேம் கிட்ட வந்து பார்க்கறா. இப்போ அந்த ஃப்ரேம்ல அந்த பையனோட பெயிண்டிங் இருக்கு. கிட்ட வந்து உத்து பெயிண்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. எதுவுமே தெரியல. இப்போ திரும்பி நின்று சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப பின்னாடி அந்த ஃப்ரேம்ல இருக்க அந்த சின்ன பையன் இவ கிட்ட வந்து அம்மா என்ன புடிங்க அப்படின்னு சொல்றா. இவளும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறா. அந்த ஃப்ரேம்ல அந்த பையனோட பெயிண்டிங்கே காணும். ரொம்ப பயந்து போற ஏவ் அவன் கண்டிப்பா பக்கத்துல தான் இருப்பான்னு நினைச்சு டார்ச் அப்படியே கீழே
கீழே இறக்கி பாக்குறா. அவன் நினைச்ச மாதிரியே கீழே அந்த குட்டி பையன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். எவ்வோட காலை பிடிச்சதோ பயங்கரமா கத்துறான். அவனும் அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறான். பின்னாடியே நில்லு நில்லுன்னு கத்துக்கிட்டே ஓடுறா. கரெக்டா அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்கிற இடத்துல போய் மறைஞ்சிடறான். இப்ப அந்த டோருமே தானா ஓபன் ஆகுது. ரொம்ப பயத்தோட மெதுவா அந்த டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள எட்டி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. இப்போ அவளுக்கு பின்னாடி ஒரு இடத்துல அந்த குட்டி பையன் உட்கார்ந்துட்டு இருப்பான். எந்திரிச்சு வந்து அப்படியே அந்த ரூம்குள்ள தள்ளி விட்டுறான். இங்க ரூம்ல நெல்சன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேட்டு முழிக்கிறான். அப்போ அவன் ரூம்ல இருக்க ஒரு பெயிண்டிங்ல இருக்க கலர்ஸ் எல்லாம் அப்படியே உருகி வெளியே கொட்டுது. இதை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு கிட்ட போறான். அங்க இருக்க எல்லா பெயிண்டிங்லயும் இதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் உருகி வெளியே கொட்டுது. கிட்ட போய் அதை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அவனை அப்படியே அந்த பெயிண்டிங் உள்ள இழுத்துருது. அவனோட முகம் மட்டும் உள்ள மாட்டிக்குது. அவனால கத்தவும் முடியல. செவுத்த தட்டுறான். இந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பா அங்க ஓடி வராரு. அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாரு. இழுக்கவே முடியல. அவனை இன்னுமே உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழியா அவனை எப்படியோ பிடிச்சி கீழே இழுத்து தள்ளிடுறாரு. இப்போ அந்த பெயிண்டிங் எல்லாம் நார்மல் ஆயிருது. இந்த சத்தம் கேட்டு ஜென்சியும் லூசியும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஜென்சி அம்மா எங்கன்னு கேக்குறா. திரும்ப அவளை தேடி இவங்க எல்லாரும் ஓடுறாங்க. இங்க கீழே அண்டர் கிரவுண்ட் ரூம்ல விழுந்து கிடக்கிற மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறா. டார்ச் எல்லாம் கீழே தெரிச்சு கிடக்குது. அதை எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க யாரும் இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ரொம்ப அவசரமா அந்த பேட்டரியை போட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற செவுத்தோரமா ஒரு மான்ஸ்டரோட கை மட்டும் தெரியுது. இப்போ அந்த இருட்டுக்குள்ள இருந்து பெயிண்டிங்ல இருக்கிற அந்த லேடி வந்து அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கத்துறா. அவ டார்ச் ஆன் பண்றதுக்குள்ள அது அங்கிருந்து போயிருது. இவங்களும் எவ்வோட சத்தம் கேட்டு இங்க வந்துடுறாங்க. உடனே நம்ம இங்கிருந்து போகணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. நார்மலா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அங்க போயிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அழுகிறா. இங்க ஜென்சி லூசி கிட்ட சாரி நீ செய்யாத தப்புக்கு நான் உன்னை பிளேம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப அவ சிஸ்டரோட போட்டோ வச்சுட்டு சொல்றா அவ சூசைட் பண்ணதா சொன்னாங்க. ஆனா வேற ஏதோ நாங்க நடந்திருக்கு. அவளோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு நைட் ஏதோ ஒரு ஆன்மாவை வர வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போறா. எங்க போறேன்னு ஆடம் கேட்கும் போது நான் ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறா. லூசி அண்டர் கிரவுண்ட்ல காட்டன் பாக்ஸ் எல்லாம் வச்சு அவள் விளையாடுறதுக்காக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு ஜென்சியும் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. நான் இன்னும் கொஞ்சம் காட்டன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜென்சி மேலே போறா. லூசி மட்டும் அங்க தனியா இருக்கா. அங்க இருக்கிற பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் பெயிண்டிங்ல இருந்த அந்த குட்டி பையன் இங்க லூசி முன்னாடி ஓடுறான். அதை பார்த்துட்டு இவ்வளவு யாருன்னு கேட்டுட்டே பின்னாடியே போறா. அந்த பாக்ஸ் வழியா போறா. ஒரு இடத்துல அந்த பையன் நிக்கிறா. இவளை பார்த்து வான்னு சொல்லிட்டு உள்ள போறா. இவ்வளவு பின்னாடியே போய் ஒரு இடத்துல பாக்குறா. ரொம்ப இருட்டா இருக்கு. அங்க யாரையும் காணும். திடீர்னு ஏதோ ஒரு உருவம் மட்டும் வேகமா அவளை பார்த்து வருது. அந்த சத்தத்தை கேட்டாலே நம்மளே யாரோ பின்னாடி துரத்துற மாதிரி பயமா இருக்கும். கத்திக்கிட்டே இவ வெளியே வர. கரெக்டா அவ காலை பிடிச்சி உள்ள இழுக்குது. இவ கத்துற சத்தம் கேட்டு ஜென்சி அங்க வந்துடுறா. அவளை பிடிச்சி எப்படி வெளியே இழுத்துறா. உள்ள பார்த்தா அங்க யாரையும் காணும். இப்ப அந்த காட்டன் பாக்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு மெதுவா போறா. அங்க அந்த வீட்டுல இருந்த அந்த லேடியோட பெயிண்டிங் இப்ப இங்க இருக்கு. இது இங்க எப்படி வந்திருக்கும்னு இவங்க 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு ஆடம் சொல்றாரு. இங்கேயே பெயிண்டட் அந்த புக்ல இருக்கிற அட்ரஸை வச்சு ஒரு லேடியை பார்க்க வந்திருக்கா. அவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய பெயிண்டிங் இருக்கு. அதுல இருக்க முகங்கள் எல்லாமே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இப்போ அந்த லேடி சொல்றாங்க ஆன்மாக்கள் எல்லாத்தையும் ஆர்ட் மூலமா வெளியே கொண்டு வந்தாங்க. அது சம்பந்தமான புக் தான் அந்த பெயிண்டட். ஏன் இதை பண்ணாங்கன்னு கேட்கிறப்போ எல்லா ஆன்மாக்களும் இறந்த நிலையில தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் மூலமா அவங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்குது. அவங்களுக்கு இது மூலமா ஒரு தீய சக்தியும் கிடைக்குது. இதை பண்றதுக்கு ஒரு ரிச்சுவலை அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதை நிறுத்திட்டாங்க. சேஃப்டிக்காக இது எல்லாத்தையும் நாங்க இங்க போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏவ் சொல்றா நான் பார்த்த பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒருவேளை கிளைவ் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா. கிளைவ் அவங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேரு. அதை கேட்ட உடனே இந்த லேடி அதை பத்தி நான் சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலியில நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிட் பெயிண்டிங்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒருத்தரை பெயிண்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு சாவே வராது அப்படின்னு நம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மேல போயிடுறாங்க. ஸ்டெப் ஏறும்போது எவ் திரும்பி பாக்குறா. அப்ப கீழே இருக்க ஒரு பெயிண்டிங்ல இருக்க லேடி திரும்பி எவ்வ பாக்குற மாதிரி இருக்கு. நார்மலா இருக்கிற அந்த லேடியோட முகமும் பேய் மாதிரி மாறுது. லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க லைப்ரரியில ஆடம் அந்த பெயிண்டிங் பத்தியும் பிராங்கோ ஃபேமிலியை பத்தியும் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அந்த பெயிண்டிங்ல இருக்கிற லேடி ஜக்கபஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா ஆண்களை தேடி போற ஒரு பெண் டீமன். அன்னைக்கு நைட்டே அந்த லேடியோட பெயிண்டிங் போட்டு எரிக்கிறான். அப்ப வந்து சொல்றா இப்படி எரிக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. அவ எதுக்காக வந்தான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஆடம் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு சொல்லி அவளை உள்ள கூட்டிட்டு போய் நியூஸ் பேப்பரை காமிக்கிறான். அதுல ஒரு ஈவென்ட்ல எடுத்த போட்டோ இருக்கு. அதுல கெசன்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பத்தி சொல்றான். இவ தான் அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு. கூட இருக்கிற இவர் தான் எவ்வோட கசின் சிஸ்டரோட ஹஸ்பண்டான கிளைவோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்.
கெசன்ட்ராவோட சாபம் தான் கிளைம் மூலமா உன்னோட கசினுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் நமக்கும் வந்திருக்குன்னு ஏவ் சொல்றா. இதனாலதான் உன்னோட ஃபேமிலியில நிறைய சூசைடும் மர்டரும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது போறதுக்கான ஒரே வழி அதுக்கான ரிச்சுவலை நம்ம பண்ணணும். அதுக்கு அவளோட நெருக்கமான ஒரு திங்ஸ் நமக்கு வேணும். அது நான் அந்த வீட்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ரூம்ல பாத்திருக்கேன். அது ஒரு சின்ன செல்லர் ரூம் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நைட்டே நம்ம அங்க போய் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வீட்லயே விட்டுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் அந்த வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நைட்டு நெல்சனோட ரூம்ல இருக்க பெயிண்டிங் பாட்டில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அதுக்குள்ள இருக்க பெயிண்டிங் எல்லாம் பக்கத்துல இருக்கிற கேன்வாஸ் மேல தானாவே ஒரு பெயிண்டிங் வரைய ஆரம்பிக்குது. இங்க தூங்கிட்டு இருக்கிற நெல்சனும் ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிக்கிறான். இங்க அந்த கேன்வாஸ்ல கெசன்ட்ராவோட பெயிண்டிங் ஃபுல்லா வரைஞ்சிருது. நெல்சன் திரும்பி பார்த்தா அந்த கேன்வாஸ் ஃபுல்லாவே அந்த கலர்ஸ் பரவி இருக்கு. ஆனா கெசன்ட்ராவோட பெயிண்டிங் அதுல இல்ல. இப்போ இவனுக்கு பின்னாடி பக்கத்திலேயே ப்ளூ கலர் கண்களோட கெசன்ட்ரா நின்னுட்டு இருக்கா. இங்க ஆடம்ஸும் எவ்வளோ அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள போனதும் எவ் சொல்றா இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எகெயின்ஸ்டா அவ யூஸ் பண்ணுவா அப்படின்னு இது எல்லாத்தையும் எரிச்சலான்னு ஆடம்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க எவ் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறா. ரொம்ப இருட்டா இருக்கு. அதனால ஒரு கேண்டில் எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த செல்லர் ரூம்குள்ள போறா. அங்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அங்க ஒரு பழைய பெட்டியும் இருக்கு. அதை திறக்க ட்ரை பண்றா. ஆனா பூட்டி இருக்கு. இப்ப திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பெட்டிக்கான சாவியை யாரோ தூக்கி போட்டிருப்பாங்க. ஒரு பயத்தோடவே அதை எடுத்துட்டு பெட்டியை ஓபன் பண்றா. அதுக்குள்ள நிறைய லெட்டர்ஸும் இன்விடேஷன் கார்டும் உள்ள கெசன்ட்ராவோட ஒரு டாலர் செயினும் இருக்கும். இதை கொடுத்துதான் கெசன்ட்ரா அவளை பெயிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பா. அது ஒரு விசுவலா இவ கண்ணுக்கு தோணுது. இங்க ஆடம்ஸ் வீட்ல இருக்க எல்லா பெயிண்டிங்கும் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சில பெயிண்டிங்ல மட்டும் அதுல இருந்தவங்களை காணும். இங்க எவ் அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பின்னாடி இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே மேல நகருது. அதுல இருக்கிற பெயிண்ட் எல்லாமே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி இங்க இருந்த பெயிண்டிங்ஸ்ல எல்லாமே சீனரிஸா இருக்கும். இப்போ அது எல்லாமே மாறி அங்க காணாம போன அவங்கலாம் இங்க இந்த பெயிண்டிங்குள்ள வராங்க. அவ இருக்கிற அந்த செல்லர் ரூமோட டோரும் தானாவே க்ளோஸ் ஆகுது. கேண்டிலும் அணைஞ்சிருது. திரும்பி பார்க்குற ஒரு பயத்தோட நடந்து வரா. அப்போ அந்த ரூம்குள்ள இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கிறத கவனிக்கிறா. அதுல இருக்கிறவங்க எல்லாம் இவளை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கு. அவ அப்படியே அந்த பெயிண்டிங்கை கிராஸ் பண்ணி வரா. பின்னாடி இருக்கிற ஒரு பெயிண்டிங்ல இருக்கிறவரு பெயிண்டிங்ல இருந்து வெளியே எட்டி பார்க்கறாரு. அப்போ குறிப்பிட்ட ஒரு பெயிண்டிங்கை இவ உத்து பார்த்துட்டு இருக்கா. அவரும் இவளை முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த பெயிண்டிங்ல இருந்து வெளியே வந்து இவளை பயமுறுத்துறாரு. அவ அப்படியே பின்னாடி போக போக அங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸ்ல இருக்கிறவங்களுமே வெளியே வந்து அவளை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்க ஆடம்ஸையும் பின்னாடி பெயிண்டிங்ல இருக்கிற ஒருத்தர் வெளியே வந்து அவர் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. முடியவே இல்லை. இப்போ அந்த ஃப்ரேமையும் சேர்த்து இழுக்கிறான். அதுவும் விடாம கூடவே வந்து அவர் கழுத்தை விடவே மாட்டேங்குது. அந்த ஃப்ரேமோட தூக்கி எரிஞ்சிடறா. இங்க கத்துற சவுண்ட் அவனுக்கு கேக்குது. அங்க ஓடி போய் பாக்குறாரு. அவளையும் விடாம அவங்கெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. டோரும் க்ளோஸ் ஆயிருக்கு. இவன் வெளியே நின்று சத்தம் போடுறான். டோரை திறக்க ட்ரை பண்றான். கொஞ்சமா டோர் திறந்திருக்கு. அதுக்குள்ள கையை விட்டு அவளுக்கு கை கொடுக்க ட்ரை பண்றான். இப்போ ஒரு வழியா எப்படியோ அவளை பிடிச்சி வெளியே இழுத்துறான். கட் பண்ணா இப்ப அந்த வீட்டுல இருக்க எல்லா போட்டோவையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஆடம்ஸ் எவ் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். என்னன்னு கேக்குறப்போ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். இங்க வீட்டுல ஜென்சியும் லூசியும் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. நெல்சன் அங்க வந்து லூசியை தூக்கிட்டு வெளியே போறான். ஜென்சிக்கு ஒண்ணுமே புரியல. நெல்சன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு பின்னாடியே வரா. எதுவுமே பதில் சொல்லாம இவன் போயிட்டே இருக்கா. லூசியும் என்னை இறக்கி விடு அப்படின்னு கத்துறா. நேரா அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறான். ஜென்சியும் பின்னாடியே வந்து கதவை போட்டு தட்டுறா. இங்க இவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. எவ் அந்த பெட்டில இருந்து எடுத்த கெசன்ட்ராவோட அந்த டாலர் செயினை கையில வச்சிருக்கா. நான் அவளை பார்த்தேன். எல்லாத்தையுமே என் கண்ணால பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு. இது ஒரு சாபம். இதுதான் நம்ம ஃபேமிலிக்குள்ள நடந்த எல்லாத்துக்குமே காரணம். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத பத்தி சொல்றா. பிரான்கோ ஃபேமிலியில இருக்கிற ஐவர் இந்த மாதிரி பெயிண்டிங் மூலமா இறந்தவங்களோட ஆன்மாவை வெளியே கொண்டு வரதுல ரொம்பவே திறமையானவர். ஒரு பார்ட்டியில இவரு கெசன்ட்ராவை மீட் பண்ணிருக்காரு. அங்க இவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கு. அன்னைக்கு நைட்டு இவரு இந்த டாலர் செயினை கெசன்ட்ராவுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு. இவங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படி சீக்கிரட்டா இருந்திருக்கு. கொஞ்ச நாள கெசன்ட்ராவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நெக்லஸை கொடுத்து என்னையும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுன்னு சொல்றா. இவரும் ஒரு சீனரி மாதிரி பெயிண்ட் பண்ணி அதை முன்னாடி வச்சு இவ இறந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிச்சுவல் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப கெசன்ட்ராவோட ஆன்மாவும் அந்த பெயிண்டிங்குள்ள வந்துருது. இவர் எப்படி பிளான் பண்ணியிருந்தாருன்னா இவரும் அந்த மாதிரி பெயிண்டிங் மூலமா அவ கூட போய் வாழணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்போ சாகிறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலா கெசன்ட்ராவோட பெயிண்டிங்கை தனிமைப்படுத்தி ஒரு கிளாத்தால மூடி அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள வச்சிடறாரு. இதனால அவ ஒரு டீமனா மாறி இவங்க குடும்பத்துக்கு அந்த சாபத்தை விட்டுறா. எவ் இதை சொல்லி முடிக்கும் போது ஆடம்ஸ் ஆமா அவ எனக்குள்ளயுமே வர ட்ரை பண்றா அப்படின்னு சொல்றாரு. இவ ஷாக் ஆகி என்ன சொல்றா அப்படின்னு கேட்கிறா. இப்ப அவங்க வீடும் வந்துருது. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னல அப்படின்னு அவர் சொல்ல வரும்போது ஜென்சி வீட்டுக்குள்ள இருந்து வேகமா ஓடி வரா. நெல்சன் லூசியை தூக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ள போயிட்டான் அப்படின்னு அழுகுறா. இங்க நெல்சன் லூசியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் இங்க வந்து அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. அப்ப எவ் அவகிட்ட இருக்க சாவியை கொண்டு வந்து ஓபன் பண்ண சொல்லி கொடுக்குறா. இங்க லூசி நெல்சன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காட்டன் பாக்ஸ்க்குள்ள ஓடுறா. இவ ரொம்ப கோவமா ஒவ்வொரு பாக்ஸையும்
தூக்கி வீசி அவளை தேடிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஆடம்ஸும் வந்து லூசியை காப்பாத்தி நெல்சனை அந்த ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுறான். ரொம்ப ஆக்ரோஷமா நெல்சன் அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஏவ் சொல்றா அந்த ரிச்சுவலை நம்ம இப்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ரெடி பண்றாங்க. ஜென்சியவும் லூசியவும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போக சொல்லி அனுப்புறா. எக்காரணத்தை கொண்டும் இங்க திரும்ப வரவே கூடாது, நாங்களே வந்து உங்களை பாப்போம்னு சொல்றா. பயத்தோட ஜென்சியும் அங்க இருந்து போறா. இங்க ஆடம்ஸ் அதே மாதிரி செட்டப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கா. நெல்சன் அந்த கதவை உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஏப் நெல்சனோட ரூம்ல இருந்த கெசன்ட்ரா வெளியே வந்து அந்த பெயிண்டிங்கை கொண்டு வந்து இதை வைன்னு சொல்லி கொடுக்குறா. அதை முன்னாடி வச்சு அந்த புக்ல இருந்த மாதிரியே கேண்டில் எல்லாம் பத்த வைக்கிறாங்க. இங்க நெல்சனும் கதவை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறான். இவங்க பக்கத்து ரூம்ல கதவை லாக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்த இவங்க இருக்கிற ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது ஷாக் அடிச்சு வீட்டுக்குள்ள பவர் போயிருது. உள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி நீ யாரு வெளியே வா, உன்னை இங்க பெயிண்ட் பண்ணி காட்டு அப்படின்னு கத்துறாங்க. இங்க கார்ல போயிட்டு இருக்க ஜென்சிக்கு ஏதோ தோணுது, நம்ம திரும்பி வீட்டுக்கே போலாம், அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பிடுறா. இங்க திரும்பவும் அதே மாதிரி சொல்றாங்க, நீ யாருன்னு இங்க காட்டு அப்படின்னு கோவமா கத்துறாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கல. திரும்ப திரும்ப கத்துறாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகிற ஐவர் இவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அதை காப்பாத்தல, அதனாலதான் இவ இப்படி பழி வாங்குறா அப்படின்னு சொல்லும் போது ஆடம்ஸ் ரொம்ப யோசிச்சுட்டு நடுவுல இருக்கிற அவளோட நெக்லஸை எடுத்துட்டு வேற எதையும் அங்க வைக்கிறான். நீ சொன்னது கரெக்ட் தான், ஐவர் பண்ணாத விஷயத்த யாரோ ஒருத்தர் பண்ணணும், அதாவது யாரோ ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணணும்னு அவ எதிர்பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டுறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா அன்னைக்கு கெசன்ட்ரா கூட நைட்டு ஃபுல்லா நான் இருந்தேன், என்ன மன்னிச்சிரு, இதனாலதான் நெல்சன் மூலமா நம்ம புள்ளைய அவ கொல்லணும்னு ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனை குத்திக்கிறான். அந்த கேண்டிலுக்கு நடுவுல அவனோட லைட்டரை தான் வச்சிருப்பான். இப்ப அங்க ஆடம் செத்து போயிடுறான். இங்க நெல்சனும் மறுபடியும் எந்திரிச்சு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வர ட்ரை பண்றான். அவனோட கண் எல்லாமே கெசன்ட்ராவோட கண்கள் மாதிரி மாறி இருக்கும். இப்ப எவுக்கு வேற வழியே இல்லாம ஆடம்னு பேர் சொல்லி நீ இங்க உன்னை பெயிண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே தானாவே பெயிண்ட் ஆகுது. இப்ப அந்த கேன்வாஸ்ல கெசன்ட்ரா கூட ஆடம்ஸ் நிக்கிற மாதிரி பெயிண்ட் ஆகுது. நடுவுல இருக்கிற அந்த லைட்டரை எடுத்துட்டு அழுகுறா. இப்போ நெல்சன் ஃபுல்லாவே கதவை உடைச்சிட்டு அங்கிருந்து சிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏவ் கெசன்ட்ரா அப்படின்னு கூப்பிடுறா. அங்கிருந்து வேகமா வந்து இவளை பிடிச்ச கீழே தள்ளி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இங்க ஜென்சியும் லூசியும் வந்துடுறாங்க. ஜென்சி நெல்சனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றா, ஆனா முடியல. இப்ப அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸையும் பாத்துறா. அதுல அவங்க அப்பாவோட பெயிண்டிங் இருக்கிறத பாக்குறா. இதை புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற லைட்டரை பத்த வச்சு தூக்கி அந்த கேன்வாஸ்ல எரிஞ்சிடறா. இப்போ கெசன்ட்ராவோட பார்ட் மட்டும் எரிஞ்சிருது. நெல்சன் இங்க நார்மல் ஆயிடுறான். ஆடம்ஸோட பெயிண்டிங் மட்டும் அதுல இருக்கு. என்னன்னா ஆடம்ஸ் மட்டும் இந்த பெயிண்டிங் மூலமா வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டிஃப்ரெண்டான படங்களை பார்க்க ட்ரெண்டி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான படத்தோட பார்க்கலாம்.